ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 27 × 10⁻³ மீட்டர், 64 × 10⁻6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா வச்சு ஈஸியாக போடக்கூடிய சம் தான். ஓகேங்களா? அதில் நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B சதுர அலகுகள். Lனா நீளம், Bனா அகலம். இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கி போட வேண்டியது ஆன்சர். ஓகேங்களா? கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் அகலம் அது L, Bன்னு எடுத்தாச்சு. ஃபார்முலா செவ்வக வடிவ வீட்டு மனையின் பரப்பளவு. இதான் சிம்பிளாக நான் சேவா வி அப்படின்னு இருக்கேன். அது செவ்வக வடிவ வீட்டு மனை. ஓகேங்களா? ஃபார்முலா என்னென்னா L × B சதுர அலகுகள். L இங்கே கொடுத்துருக்கிறது 27 × 10⁻³ B அகலம் 64 × 10⁻6. இப்போ 27 64 நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. அதை பெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். 1728 பெருக்கல் 10⁻2 பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ அடுக்கு வந்து கூட்டிக்கணும். 3 6ன்னு இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 9. 3 6 கூட்டினா 9. அப்போ 10⁻9 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே மீட்டரில் இருக்குது. மீட்டர் பெருக்கில் வர மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1728 × 10⁻9 மீட்டர் ஸ்கொயர். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியிலே இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 381 மற்றும் 635 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 11 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ 4 எண்கள் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அந்த 4 எண்களில் 4 எண்களில் ஏதோ ஒரு எண் வந்து 381 635 அந்த 2 நம்பரால் தனித்தனியாக வகுக்கும்போது மீதி வந்து 11 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 381ஐயும் 635ஐயும் வாய்ப்பாடாக நம்ம எழுதி வச்சுக்கணும். 381 அப்படின்னு நம்ம கூட்டி ஒரு தடவை எத்தனை, 2 தடவை அது ரெண்டுத்தையும் கூட்டினா எத்தனை, 3 தடவை எத்தனை, 4 தடவை எத்தனை, 5 தடவை எத்தனைன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே பாருங்கள் 1200க்குள்ளே தான் இருக்குது நம்பர் எல்லாமே. அப்போ 2000க்குள்ளே நீங்கள் அதனுடைய 1/1 கூட்டிக்கணும். 381 கூட 381 கூட்டினா என்ன வருது? ஏதோ பெருக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். பெருக்கல் வாய்ப்பாடு மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 381 2 தடவை 2ஆல் பெருக்குனா இது கிடைக்கும், 3ஆல் பெருக்குனா இது கிடைக்கும், 4ஆல் பெருக்குனா இது, 5ஆல் பெருக்குனா இது வரைக்கும் வந்துடுச்சு. 1905 வரைக்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி 635 1ஆல் அப்படியே 1ஆல் பெருக்குலார், அப்படியே 2ஆல் பெருக்குலார் 1270, 3ஆல் பெருக்குலார் 1905. அப்போ ஆன்சர் வந்து 1905 தான் வருது. அது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 11 ஆட் பண்ணணும். ஏன்னா அது மீதி வந்து 11 தருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ரெண்டுமே சேமாக வர்றது. இது 5 381 1905 வருது. அதேமாதிரி 3 635 1905 வருது. ரெண்டுமே சேமாக வருது இல்லையா? அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கலாம். ரெண்டுத்துக்கு கூட 11 ஆட் பண்ணும்போது சேமாக தான் வரும். ஓகேங்களா? அங்கே 11 மீதியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட எதை 11 கூட்டினா நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து அங்கே இருக்கிற ஆன்சரில் ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? 1905 கூட 11 ஆட் பண்ணுங்கள். 1916. அப்போ 1916 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ 1916 நீங்கள் இந்த 2 நம்பரால் வகுங்க. வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி வந்து 11 வரும். ஓகேங்களா? இப்படி தான் போடணும் இது மாதிரி சம்மு. ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.